சாந்தி 18/8/2026 செவ்வாய்க்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, கேள்விப்படுகின்ற விஷயங்களை நம்ப வேண்டாம். யாராவது தவறாக பேசினால் ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுவிடுங்கள். பழைய கர்மத்தின் கணக்கை அதே குஷியில் இணைத்து கொண்டே செல்ல வேண்டும். ஞானத்தின் குஷியில் துக்கத்தின் வேதனை கவலைகள் என்ற உலகத்தையே மறந்து விடுவார்கள். புத்தியில் இப்பொழுது மகிழ்ச்சியான உலகத்திற்கு போய்க் கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கும். ராவணன் சாபத்தால் துக்கம் கொடுத்தார். துக்கமான கவலையான உலகத்திலிருந்து நீக்கி மகிழ்ச்சியான உலகத்துக்கு அழைத்து செல்ல இப்பொழுது பாபா வந்துவிட்டார். குஷியை போன்று சத்தான உணவு வேறு எதுவும் இல்லை. இப்பொழுது அனைத்து ஆன்மீக குழந்தைகளுக்கும் எல்லையற்ற தந்தை கிடைத்து விட்டார். எல்லையற்ற தந்தை என்பவர் ஒருவர்தான் இருக்க முடியும். இன்று மனிதர்களுக்கு அநேக விதமான கவலைகள் உள்ளன. ஞானம் கேட்டதின் மகிழ்ச்சியில் அந்த கவலை துக்கம் எல்லாம் மறைந்து விடுகின்றது. நோயாளிகளுக்கு எப்படி நோய் குணம் ஆகிவிட்டால் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. நோய் வந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் மறந்து விடுகின்றது. குஷியான உலகத்தை நினைவு செய்தால் கவலை துக்கம் அனைத்தும் மறந்துவிடும். பெண்களுக்கு கூட எத்தனை கொடுமைகள் நடைபெறுகின்றன. அநேக விதமான தடைகள் வருகின்றன. இது தடைகள் கர்மத்தின் கணக்கு அனுபவிக்க வேண்டி உள்ளது. இன்னும் சிறிது நாட்கள்தான் உள்ளன என்று பாபா தைரியம் கொடுக்கின்றார். கர்மத்தின் கணக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும். இவைகளை மகிழ்ச்சியோடு முடித்து கொண்டே இருங்கள். எந்த தவறான காரியம் செய்யாதீர்கள். இல்லை என்றால் மேலும் தண்டனை ஏற்படும், பதவியும் குறைந்துவிடும். பாபா ஒருவரை மட்டும் நினைவு செய்வதுதான் குழந்தைகளின் கடமையாகும். ஒவ்வொரு வினாடியும் எது கடந்ததோ அது மீண்டும் நாடகத்தில் நடைபெறும். சுகதாமம் என்றால் எல்லையற்ற பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கும். இன்று என்னவாக உள்ளது, நாளை என்னவாக ஆகும். இரவு பகல் வித்தியாசம் உள்ளதல்லவா? பகலில் தேவதைகள் இருந்தார்கள், இரவில் சூத்திரர்கள் இருந்தார்கள், நடுவில் நீங்கள் பிராமணர்கள் இருக்கின்றீர்கள். மனிதர்கள் முற்றிலும் ஆழ்ந்த இருளில் உள்ளார்கள். அவர்களை ஆழ்ந்த ஒளியில் கொண்டு வருவது உங்கள் கடமையாகும். விநாச காலத்தில் அன்பு புத்தி உள்ளவர்கள் வெற்றி அடைகிறார்கள். தந்தைதான் ஞான கடலாக இருக்கின்றார். அவரைத்தான் ஞானத்தின் வள்ளல், தெய்வீக கண்களை வழங்கும் வள்ளல் என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைத்துள்ளது. பாபா கூறுகின்றார், எந்த தவறு செய்தாலும் பாபாவுக்கு கூறிவிடுங்கள். சிலர் தீய கர்மங்களை செய்கின்றார்கள் என்பதை பாபா அறிவார். ராவண ராஜ்யம் தானே மாயை அறை கொடுத்து விடுகின்றது. ஆனால் அதிகமாக மறைக்கின்றார்கள். ஏதாவது தவறு ஏற்பட்டால் உடனே கூறிவிடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான வழி கிடைக்கும். இல்லை என்றால் அது வளர்ந்து கொண்டே போகும். மாயாவிடம் அதிக பேர் அறை வாங்குகின்றார்கள். வியாசர் ரஜோகுணத்தில் இருக்கும் போதே என்னென்ன விஷயங்களை உட்கார்ந்து எழுதிவிட்டார். அதனால் பாபா புரிய வைக்கின்றார், கேள்விப்பட்ட விஷயங்கள் மீது நம்பிக்கை வைத்து கெட்டு போகாதீர்கள். இவர் இப்படி செய்தார், அவர் அப்படி செய்தார் என்றால் புத்தி அங்குதான் போகும் அல்லவா? மாயை உங்களை விழ வைப்பதற்கு முயற்சி செய்யும். யாராவது பொய்யான விஷயங்களை கூறினால் அதை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடுங்கள். நினைவு ஆத்மா செய்கின்றது, தவறும் ஆத்மாதான் செய்கின்றது. ஆகவே குழந்தைகளே, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாபா வந்துள்ளார், மனிதர்களை தேவதையாக ஆக்குகின்றார். அதாவது பாரதத்தை சொர்க்கமாக ஆக்க வந்துள்ளார். நாம் தூய்மையின் சக்தியால் தான் பாரதத்தை மீண்டும் சிரேஷ்டாச்சாரி தேவதையாக உருவாக்குகின்றோம் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். குழந்தைகள், நீங்கள் தனக்கு நன்மை செய்ய வேண்டும், மேலும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி தனக்கும் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்கள் தவறான விஷயங்களை கூறினால் கேட்டும் கேளாமல் இருக்க வேண்டும். அதில் தன்னை கெடுத்து கொள்ளக்கூடாது. தேவதை ஆகக்கூடியவர்கள் பிராமண குலத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பொழுதும் அவப்பெயரை உண்டாக்க கூடாது. இதில் கவனமாக இருக்க வேண்டும்.
ஒருபோதும் தவறான காரியம் செய்யக்கூடாது. பழைய கணக்கு வழக்கை முடிக்க வேண்டும். போதை மற்றும் குறிக்கோளின் நினைவினால் அனைத்து கர்மேந்திரியங்களையும் கட்டளைப்படி இயக்கும் கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆகுக. சங்கம யுகத்தில் பாப் தாதா மூலம் அனைத்து குழந்தைகளுக்கும் கிரீடம் சிம்மாசனம் கிடைக்கின்றது. தூய்மையின் கிரீடம் இருக்கின்றது. பொறுப்புகளின் கிரீடம் இருக்கின்றது. அழிவற்ற சிம்மாசனம் இருக்கின்றது. உள்ளம் என்ற சிம்மாசனதாரி ஆகவும் இருக்கிறீர்கள். எப்பொழுது இப்படிப்பட்ட இரட்டை கிரீடம் மற்றும் சிம்மாசனதாரி ஆகிறீர்களோ அப்போது போதையும் குறிக்கோளும் தானாகவே நினைவுக்கு வரும். பிறகு இந்த கர்மேந்திரியங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படியும். யார் கிரீடதாரியும் சிம்மாசனத்தையும் விட்டு விடுகிறார்களோ அவருடைய கட்டளை எந்த ஒரு பணியாளரும் ஏற்பதில்லை. பலகீனமான எண்ணங்களே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக கேள்விக்குறியாக ஆக்கிவிடுகின்றன. ஈஸ்வரிய சேவையின் மிகப்பெரிய புண்ணியம் தூய்மை தானம் வழங்குவதாகும். தூய்மையானவரது மற்றும் ஆக்குவது புண்ணிய ஆத்மாவாக ஆகும். ஏனென்றால் ஏதாவது ஒரு ஆத்மாவை தன்னை அழித்து கொள்ளும் மகா பாவத்திலிருந்து விடுவிக்கிறீர்கள். அசுத்தம் என்பது தன்னை அழித்து கொள்வதாகும். தூய்மை என்பது உயிர் தானமாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.